இந்த வீடியோல உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கப்பல்களை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதுல 5th பிளேஸ்ல இருக்குது ஒண்டர் ஆஃப் த சீஸ். இந்த ஷிப் 362 மீட்டர் லென்த்தும் 47 மீட்டர் வைடா இருக்குமா. இது ஒரு க்ரூஸ் ஷிப்பு. இந்த க்ரூஸ் ஷிப்லேயே இதுதான் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் க்ரூஸ் ஷிப்னு சொல்றாங்க. இதுல 6988 பேசஞ்சர் ஹோல்ட் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குமா. அடுத்து 4th பிளேஸ்ல இருக்குது பைனியரிங் ஸ்பிரிட். இந்த ஷிப்பு 382 மீட்டர் லாங்கும் 124 மீட்டர் ஒய்டா இருக்குமா. இந்த ஷிப்பை ஸ்பெஷலா டிசைன் பண்ணியிருக்கிறது ஆயில் அண்ட் கேஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்ல இன்ஸ்டாலிங் அண்ட் ரிமூவிங் பண்றதுக்காக. இது 48,000 டன்ஸை லிஃப்ட் பண்ணுமா. அடுத்து 3rd பிளேஸ்ல இருக்குது ஐகான் ஆஃப் த சீஸ். இந்த ஷிப்பு 365 மீட்டர் லென்த்தும் 49 மீட்டர் ஒய்டா இருக்குமா. இது ஒரு பெரிய க்ரூஸ் ஷிப்னு சொல்றாங்க. இதுல த்ரில் ஐலாண்ட், சென்ட்ரல் பார்க், வாட்டர் ஃபால்லாம் இருக்குமா. இந்த ஷிப்ல க்ரூ மெம்பரோட சேர்த்து 10,000 பீப்புள் ஹோல்ட் பண்ற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து 2nd பிளேஸ்ல இருக்குது எம்எஸ்சி ஐரீனா. இந்த ஷிப்பு 399 மீட்டர் லென்த்தும் 61 மீட்டர் வித்தும் இருக்கு. இது ஒரு கண்டெய்னர் கேரிங் கப்பல்னு சொல்றாங்க. இதுல 24,000 கண்டெய்னரை கேரி பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கான். இது 2026லயே இதுதான் கண்டெய்னர் கேரி பண்றதுல ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கப்பல்னு சொல்றாங்க. அடுத்து 1st பிளேஸ்ல இருக்குது சீவைஸ் ஜியன். இந்த ஷிப்போட லென்த்து 458 மீட்டர். இந்த ஷிப்போட வித்து 68 மீட்டர். இது ஒரு மேசிவான க்ரூட் ஆயில் டேங்கர்னு சொல்றாங்க. இது கொஞ்சம் டிகேட்ஸா இருந்துட்டு 2010ல நம்ம இந்தியாவில் டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க. இந்த கப்பல் சைஸ்லயும் கெப்பாசிட்டிலையும் அன்மேட்ச்டு பெஞ்ச் மார்க்கா மாறிடுச்சுன்னு சொல்றாங்க.